வழங்கின லண்டனில் இருக்கிற மயூரன் தம்பிக்கு பெரிய ஒரு கங்கரியமாக இந்த பிள்ளைகளுக்கு வாழ்வாதாரம் வழங்கி வருகிறது. வணக்கம். இன்றைய காணொளியில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம் சொன்னால், அண்மையில் ஒரு துயரமான சம்பவம் ஒன்றைத்தான் நாங்கள் அண்மையில் நடந்த ஒரு துயரமான சம்பவம் ஒன்றைத்தான் தற்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு இரவு 9 மணி அளவில் எனக்கு மட்டக்களப்பு சித்தாண்டியில் இருக்கின்ற சிறுவர் இல்லத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது. தம்பி பிரபா, எங்களுடைய ஹாஸ்டலுக்கு அவசரமாக அரிசி மூடைகள் தேவைப்படுகின்றது, தர முடியுமா என்று அங்கே இருக்கின்ற முகாமையாளர் என்னிடம் கேட்டிருந்தார். நான் கேட்டேன், எத்தனை அரிசி மூடைகள் என்ன? எனக்கு ஒரு 5-10 அரிசி மூடைகள், ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள, அல்லது உன்னால் முடிந்ததை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அரிசி முடியுது என்று சொன்னார். எனவே நான் அன்றைய தினமே எனது முகநூலை பார்க்கின்றவர்களுக்கு தெரியும், அன்றைய தினமே அந்த முகநூலில் அன்று இரவே நான் ஒரு பதிவொன்றிட்டேன். அவசரமாக மட்டக்களப்பில் உள்ள ஒரு சிறுவர் இல்லத்துக்கு அரிசி மூடைகள் தேவைப்படுகின்றது என்று கொடுக்க விரும்புவர்களை தொடர்பு கொள்ளுமாறு நான் கேட்டிருந்தேன். இதனை தொடர்ந்து எனக்கு லண்டனில் இருந்து மயூரன் என்கின்ற ஓர் அண்ணா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் உடனடியாகவே 2 லட்சம் ரூபாய் நிதி தருகின்றேன், அந்த 2 லட்சம் ரூபாய்க்கும் குறித்த சிறுவர் இல்லத்துக்கு அரிசி மூடையை வாங்கி கொடுங்கள் என்று கூறியிருந்தார். அவர் கூறிய மறுநிமிடமே பணத்தையும் 2 லட்சம் ரூபாயை எனக்கு அனுப்பியிருந்தார். உடனடியாகவே நான் அந்த முகாமையாளரை தொடர்பு கொண்டு உங்களுடைய நீங்கள் கேட்ட அரிசியை விட கூடுதலான அரிசி, சுமார் 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான அரிசி பொதிகளுக்கான பணம் எனக்கு வந்துள்ளது, எனவே அந்த அரிசியை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றேன், உங்களுக்கு எப்போது நேரம் என்று கேட்டிருந்தேன். அவர் குறித்த நேரத்தை அன்றைய தினம் எனக்கு தெரிவித்திருந்தார். நானும் அவரிடம் கேட்டேன், எந்த அரிசி வேணும் என்று. அவர் மட்டக்களப்பில் உள்ள ஒரு மில்லின் பெயரை சொல்லி, இந்த அரிசி தான் வேணும், இதுதான் நல்ல அரிசி என்று கூறிய அடிப்படையில் நான் அந்த அரிசி மில் முதலாளியோடு தொடர்பை ஏற்படுத்தி எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு அரிசி வேணும் என்று கூறியிருந்தேன். இதனைத் தொடர்ந்து தான் அந்த துப்பாக்கிய சம்பவம் இடம்பெற்றிருந்தது. நானும் அன்றைய தினம் 1:30 மணி அளவில் குறித்த சிறுவர் இல்லத்துக்கு சென்ற போது அதே நேரத்தில் தான் அந்த முகாமையாளரும் அங்கே வந்திருந்தார். சிவசம்பு பாக்கியராசா என்னும் இந்த அண்ணா குறித்த முகாமையாளர் அந்த சிறுவர் இல்லத்தை மிகவும் சிறப்பான முறையில் நடாத்தி கொண்டிருந்தார். ஒழுக்கம், சாப்பாடு, அந்த பிள்ளைகளின் துப்புரவு, அந்த இல்லத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், மிகவும் அழகான முறையில் அந்த சிறுவர் இல்லத்தை பேணி காத்ததில் அவருக்கு நிகர் அவரேதான். அவரை போன்று ஒருவர் இனி அந்த சிறுவர் இல்லத்துக்கோ அல்லது ஏனைய சிறுவர் இல்லங்கள் இருப்பார்களோ என்று என்னால் சொல்ல முடியாது. ஒரு அப்பாவாக, ஒரு பாதுகாவலனாக, ஒரு சகோதரனாக, ஒரு 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 நேர்மையான முறையில் அந்த சிறுவர் இல்லத்தை, சித்தாண்டி யோவர் சுவாமி சிறுவர் இல்லத்தை இந்த சிவசம்பு பாக்கியராசா என்கின்ற அண்ணா நடாத்தி வந்ததை நான் அறிவேன். கடந்த சில வருடங்களாக, கிட்டத்தட்ட 7-8 வருடங்களாக அவரோடு நான் தொடர்பில் இருக்கின்றேன். இந்த நேரத்தில் தான் அன்றைய தினம் இந்த அரிசி பொதிகளை வழங்குவதற்கு ஆயத்தமாகி லொரியில் அரிசி வந்தது. மழை என்ற பெரிய மழை அடித்து கொண்டிருந்த பெரிய மழை பெய்து கொண்டிருந்தது. எனவே அந்த நேரத்தில் நான் 2 ரிப்போர்ட்டர்மாரையும் செய்தியாளர்களையும் அங்கே அழைத்திருந்தேன். அந்த அரிசி பொதிகள் இறக்கியதன் பிற்பாடு அவர் என்னிடம் கூறியிருந்தார், இவ்வளவு தொகையான ஒரு அரிசியை எனக்கு தந்ததற்காக அந்த தந்த நபருக்கு நான் நன்றி சொல்ல வேணும் பிரபா, உன்னுடைய வீடியோவில் என்னையும் சேர்த்துக்கொள், நான் ஒரு நன்றி சொல்ல வேணும், அதே போல என் சிறுவர் இல்லத்தில் இருக்கின்ற இன்னொரு பிள்ளையும் நன்றி சொல்லும் என்று கூறியிருந்தார். இந்த நேரத்தில் நாங்கள் அரிசி பொதியை வைத்து சில விடயங்களை கதைத்து கொண்டிருக்கும் போது அந்த அண்ணா நன்றி சொல்வதற்கான அந்த ஏற்பாடு நடந்தது. அந்த நன்றி சொல்வதற்கு இங்கே பொருத்தப்பட்டிருக்கின்ற இந்த மைக்கை தான் நான் அவருடைய ஷர்ட்டில் நான் தான் அணிவித்தேன். அந்த ஷர்ட்டில் இதே இடத்தில் அந்த ஷர்ட்டில் அணிவித்த போது அவர் ஒரு கொஞ்சம் கதைத்து போட்டு அந்த அரிசிதன் தம்பியின் பேரன் என்று கேட்டார். நான் மயூரன் என்றேன். திரும்பவும் அவர் 2 வார்த்தையில் இந்த உதவியை செய்த தம்பி மயூரன் தம்பிக்கு நன்றிகள் என்ற
அந்த சொல்லோடு அவருடைய உயிர் பிரிந்தது. வழங்கி அடைப்பு காட்டுக்கு வந்து அவருடைய உயிர் என் கண் முன்னே பிரிந்தது. இன்றும் எனக்கு அதிலிருந்து நான் இன்னும் மீளவில்லை. நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் அல்லது வீடியோக்களில் பார்த்திருக்கின்றேன். திடீரென்ற மாதிரி அந்த காட்டுக்கு வந்து அவர்கள் சில சரிவதை நான் பார்த்திருக்கின்றேன். எனவே என் கண் முன்னே விழுந்த போது நான் அணைத்து கொண்டேன். எனது மடியில் அந்த அண்ணா இறந்த போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இழப்பாக, ஒரு நிகழ்வாகவே அது நடந்தது. நான் சென்ற அந்த நேரம் இருந்து பிள்ளைகள் டீயை போட்டு கொடுப்போம், தம்பிக்கு சாப்பாட்டை ரெடி பண்ணும்போது வந்து அடிக்கடி என்னிடம் கூறிக்கொண்டே இருந்தார், டீ குடிக்கிறியா, சோறு சாப்பிடுறியா, டீ குடிக்கிறியா, சோறு சாப்பிடுறியா என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அதே போல இந்த அரிசி பொதிகளை கண்ட போதும் அவர் அந்த நிலத்தை 2-3 தடவைகள் கடவுள் நம்பிக்கை கூடியவர். சில மனிதர்கள் நடந்தால் புல்லும் சாகாதென்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சிலர் நடந்தால் புல்லும் சாகாதென்று. எனவே அதே போன்று ஒரு அண்ணாதான் இந்த பாக்கியராஜ அண்ணா. அவ்வளவு ஒரு மென்மையான குணத்தை உடைய நபர்தான் இந்த பாக்கியராஜ அண்ணா. எனவே அவர் சாய்ந்த உடனேயே நாங்கள் உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு அறிவித்திருந்தோம். அது வந்து அவரை சந்திவெளி வைத்தியசாலைக்கு கொண்டு வந்த வேளை அங்கே அவர்கள் இறந்து விட்டதாக அந்த வைத்தியர் பரிசோதித்த பின் கூறியிருந்தார். அந்த சிறுவர் இல்லமே ஆடி போய் அந்த 44 பிள்ளைகளும் அவர்கள் கதறிய அந்த கதறல்கள் இன்றும் என் கண் முன்னே தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அது அந்த சிறுவர் இல்லத்துக்கு மாத்திரமன்றி மட்டக்களப்புக்கு ஒரு பாரிய இழப்பாகவே நான் கருதுகின்றேன். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட இதே போன்று பல 45 பிள்ளைகளை, பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை இந்த சிறுவர் இல்லத்திலிருந்து நல்வழிப்படுத்தி அவர் ஒரு நல்ல பிரஜையாக வெளியேற்றியுள்ளார். பலர் தற்போது பல அரசு திணைக்களங்களில், தனியார் துறைகளில் பல வேலைகளை செய்து வருகின்றார்கள். இவர் மூலம் அங்கே கற்ற மாணவர்கள். எனவே இன்றும் எனக்கு மிக கவலையாகவே இருக்கின்றது இந்த பாக்கியராஜ அண்ணா இழந்தது. எனவே இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்துக்கு, அவருடைய பாரியாருக்கு, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கின்றது, அவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதோடு குறித்த சிறுவர் இல்லம் இன்னும் அவர் விட்டு சென்ற இடத்திலிருந்து அவர் எப்படி இந்த சிறுவர் இல்லத்தை கொண்டு நடத்த வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ, எப்படி நடத்தி கொண்டிருந்தாரோ அதே போன்று இந்த சிறுவர் இல்லம் இன்னும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கடவுளை வேண்டியிருக்கின்றேன். எங்களுடைய சிவசம்பு பாக்கியராஜ அண்ணாவின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்திப்பதோடு இந்த நேரத்தில் எங்களுக்கு அவரிடம் ஒப்படைப்பதற்கு எங்களுக்கு இந்த 2 லட்சம் ரூபாய் நிதியினை தந்த லண்டனில் இருக்கின்ற அண்ணன் மயூரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.